ஃபவுண்டேஷன் ஒர்க்கு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைங்க, அதுக்குள்ளேயே மழை வந்துருச்சு. இன்றைக்கி வேலை முடிஞ்சதுங்க, அவ்வளோதான். இன்றைக்கி வேலை நிறுத்தியாச்சு. மழை 2 நாள் வேலை இல்லாமல் இன்றைக்கி தாங்க வேலைக்கே வந்தேன். அந்த இடத்துல சிறப்பான சம்பவம். வணக்கம் கைஸ், நல்லா வேலை இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வீடியோ போட முடியல. இன்றைக்கி எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் இருக்குது. அதிலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கிற இடம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 3 பில்லர் வருது. ஸோ பில்லருக்குள்ளேயும் எடுக்க போகிறேன், ஃபவுண்டேஷனும் எடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்டை வந்து பார்த்தோன்னே எனக்கு நல்ல ஒரு இரிட்டேட் ஆகிடுச்சுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 23 வயசு பையன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவன் தான் இன்ஜினியர் சொன்னாங்க. ஸோ ஃபேமிலியோட ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து குச்சி அடிச்சிருக்கான். ஃபஸ்ட் டைம் அடிச்சிருக்கானா இல்லை என்ன சொல்கிறேன் எனக்கு தெரியல. பட் ஆனால் நார்மலாக எல்லோரும் எப்படி அடிப்பாங்களோ அதை விடவும் என் பையன் வந்து டிஃப்ரெண்ட்டாக அடிச்சு விட்ருக்கான். அது வந்து எப்படி அடிச்சிருக்கான்னு சொல்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மண் போடுறது சுத்தமாக இடம் கிடையாதுங்க. இப்படிலாம் குச்சி அடிச்சது கூட ஒரு விஷயம் கிடையாது. அது எப்படி அடிச்சிருந்தாலும் நான் வந்து எடுத்துருவேன். ஆனால் வண்டி நிறுத்துறதுக்கும் இடம் கிடையாது, மண் போடுறதுக்கும் இடம் கிடையாது. வாங்க அந்த பையன் எப்படிலாம் குச்சி அடிச்சிருக்கான், எப்படியெல்லாம் இருக்குது, எப்படி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே தாங்க ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு சிட் அவுட்டு. இந்த லைன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உள்ளே எடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த லைன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உள்ளே. இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் போட்டுருக்காங்க தெரியுதுங்களா. இங்கேருந்து வெளிப்பக்கம் எடுக்கணுங்க. இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூலையில் வந்து சரியாக மார்க் இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பொடி போடுறது இடம் இல்லை அப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா மண் வந்து இடத்துல கட் பண்ணணுங்க. மண் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு மண் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வண்டி நிறுத்துகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் தாங்க திரும்பவும் கயிறு எட்டுனா பொடி போடணும். பொடி போட்டு தான் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த லைன் சென்ட்ரு, அதுவும் சென்ட்ரு. பார்த்தீங்கன்னா இதுவும் சென்ட்ருங்க. இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியல, இது வந்து ப்ரேயர் ரூம்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி கிட்ட இந்த பக்கம் எடுத்து விட்ருக்காங்க. இதுவும் சென்ட்ரு தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து உள்ளே வருதுங்க, தெரியுதுங்களா. இந்த லைனும் உள்ள, இதுவும் அந்த பக்கம் உள்ளே வருது. பார்த்தீங்கன்னா இந்த மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பில்லரு இருக்குதுங்களா. இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக ஸ்லோப்பு. மேலேருந்து ஒரு மலைப்பகுதி தான் இது. மேலேருந்து அப்படியே ஸ்லோப்பாக வரதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து 2 பில்லர் வருதுங்க. இங்கே 2 பில்லரு, இங்கே 2 பில்லரு, அங்கே ஒரு பில்லர் வருது. ஸோ இந்த பில்லர் மண்ணெலாம் எடுத்து நம்ம ஈஸியாக வெளியே போட்டுடலாம். பட் ஆனால் ஃபவுண்டேஷன் எடுக்கிற மண்ணு தாங்க போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. ஏன்னா மண் எங்கேயுமே போகிறது இடம் இல்லை. பார்த்தீங்களா இந்த பக்கம் ஃபுல்லாகவே மரங்களாக இருக்குது, வாழை மரம்லாம் இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம் இருந்திருக்கு. அப்படி வந்து பார்த்திங்கன்னா பொடி அப்படியே வந்து குச்சடிச்சு பொடி போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இருந்து எடுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டாஸ்க்காக தாங்க இருக்க போகுது. ஏன்னா ஏதாச்சும் ஒரு மூலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். பட் ஆனால் ரொம்ப டாஸ்க்காக இருக்க போகுது. வாங்க எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்களா எப்படியெல்லாம் குச்சி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நல்ல அனுபவம்லாம் ஆப்ரேட்டர் இருந்தாங்கன்னா எப்படி குச்சி அடிச்சலாம் வந்து எடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ஏதாச்சும் ஃபவுண்டேஷன் ஒர்க்கு தெரியாதவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபவுண்டேஷன் ஒர்க்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்ல ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், ரொம்ப டாஸ்க்காக இருக்கும். ஏன்னா வேலை வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஒரு இரிட்டேட் ஆகிடும் வந்து வேலை செய்கிறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து எத்தனையோ சைட்டு ஓட்டியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டிங் ஓவராக இருக்குது. அதேமாதிரி இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா கற்றுக்க தெரியாதவங்க நல்லா இது வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படியெல்லாம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கட்டிங் ரொம்ப ஓவராக இருக்குது. வாங்க பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க குச்சி அடிச்சிருக்காங்க. குச்சி இருந்து எல்லாமே நான் பிடிங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஃபுல்லாக மழை பெய்யறதுனால இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி புழுக்கமாகவே இருக்குதுங்க. ஸோ வெயிலும் இல்லை மழையும் இல்லை, ஒரு மாதிரி புழுக்கமாகவே இருக்குது. என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற மண்ணை எல்லாமே லூஸ் பண்ண போகிறோங்க. இந்த பக்கம் மண்ணு ஃபுல்லாக ஹைட்டாக இருக்குது. இந்த மண்ணு ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு லெவல் பண்ணணுங்க. லெவல் பண்ணி திரும்பவும் கயிறு கட்டி மூடி போடணும். வந்து நிற்கிறாரு பார்த்தீங்களா, அவர் தாங்க ஏஜென்ட்டு. അത് ലെവലാക്കിയിട്ട് പൊടിയിടണം, അല്ലെങ്കിൽ വണ്ടി നിർത്താൻ പറ്റില്ലേ. எதுக்கு இந்த மாதிரி எடுக்கணும்னு கேட்குறாங்க. அதான் வண்டி லெவல் பண்ணி நிறுத்திட்டு பொடி போடணும் அப்படின்னு சொன்னாங்க. சின்ன பையன் தாங்க, 23 வயசு தாங்க இருக்கும். 23 25 தாங்க இருக்குது பையனுக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குச்சடிச்சு விட்டு போயிட்டாப்புல ஆள். எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ശരി മണ്ണ് അങ്ങോട്ട് ഇടേണ്ടി വരും, ആ സൈഡിക്ക്. അതെ ശരി. അവിടെ താഴത്ത് തട്ടാനാ? അത് വീണ്ടും എടുക്കണ്ടേ? ഇതെടുക്കാം അല്ലേ? ശരി ശരി. பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்களாம் மண் எடுக்கிறதுக்காக. ஏன்னா மண் போகிறதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பர் எடுத்துன்னு வந்து லோடிங் போட்டு எடுத்துமே வேறு சைடில் இருந்து கொட்டுறதான். ஸோ நான் சொன்னேன் இந்த மாதிரி எடுத்துன்னு கொட்டினீங்கன்னா திரும்ப ஃபவுண்டேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வண்டி மண் உள்ளே எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன்.
அப்போ வந்து கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்போசிட்டில் இருக்க மண் பார்த்தீங்களா, இந்த மண் எல்லாமே இவங்களுக்கு தானே இடம். இந்த மண்ணிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணி நம்ம உள்ளே போட்டுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் மண் இங்கே போட முடியாது, நம்ம வெளியில் இருந்து போடுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஐடியா தாங்க. ஸோ ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாதிரி நல்ல ஒரு நமக்கு எந்த மாதிரி வேலை செய்ய ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு அவங்களே வந்து ஐடியா பண்ணி எடுத்துக்குவாங்க. ஒரு சிலராக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படியெல்லாம் டஃப் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க போல இருக்குது. புரியுதுங்களா? இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்னடா மண் போகிறதுக்கும் இடம் இல்லை, வண்டி நிறுத்துக்கும் இடம் இல்லை, இதில் பில்லர் வேறு வருது அப்படின்னு சொன்ன மாதிரி நான் யோசித்தேன். பட் ஆனால் சைட்டுக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து கரெக்டாக பிளான் பண்ணி சைட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டாங்க, இதுமாதிரி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயங்க. ஆனால் இன்ஜினியர் மட்டும் நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க இந்த மாதிரி குச்சி அடிச்சதுக்கு. ஸோ தெரியாத கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா குச்சி அடிச்சிருப்பான், நான் அவனை ஒன்றும் குறை சொல்லலை. பட் இருந்தாலும் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து இந்த பக்கம் நிறுத்தியிருக்கேன். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா மண் கட் பண்ணும்போது நமக்கு வண்டி போகிற அளவுக்கு மட்டும் ஸ்பேஸ் இருந்தால் பத்தாதுங்க. ஜஸ்ட்டு வண்டி திரும்பணும், திருப்பி வேலை செய்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப் வேணுங்க. நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 2 அடிக்கடி கேப் வேணும். அந்த அளவுக்கு மண் வருங்க, அந்த அளவுக்கு நம்ம மண்ணை கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து வண்டி நிறுத்திருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தாங்க வண்டி நிறுத்தி கட் பண்ணுற மாதிரி இருக்கும் மண். ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறுத்தி செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா வண்டி வந்து ஃப்ரண்ட்டு தூக்கும் கட் பண்ணும்போது. இது மாதிரி பண்ணோம்னா வண்டி வந்து ஃப்ரண்ட்டு தூக்காது, பேக் வந்து நம்ம வந்து டோஸரை குத்திக்கலாம், ஃப்ரண்ட்டை வந்து அதிகமாக தூக்காதுங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா என்னோடய வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 0 டயர் இல்லை, திரும்பும்போது கண்டிப்பாக பேக்கு கவுண்டர் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து இடிக்கும். அது வந்து இடிக்காத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 அடி அந்த மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு 2.5 அடி கிட்ட அகலம் வச்சு எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. ஏன்னா அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு. மண்ணை கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டாங்க, நல்லாயிருக்கு கட் பண்ணுறதுக்கு, சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த கட் பண்ண மண்ணெல்லாம் நான் எடுத்து எங்கே போடுறது அதை யோசிங்களா, எல்லாம் என் நேரங்க வந்து மாற்றம் பாருங்கள். எனக்கு எப்படியெல்லாம் வந்து மாற்றாங்க பாருங்கள். கட் பண்ணுற மண் நல்லா தான் இருக்குது, அதை எடுத்து நான் எங்கே போடுவேன்? வண்டி எப்போ வரும்னு தெரியலையே, வந்தால் தானே என்னால் வேலை செய்ய முடியும். இதாங்க டாஸ்க்கே. ஸோ காலையில் கூட ஒரு நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி இது மாதிரி கேட்டார், வண்டி ஏதாச்சும் நான் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்டேன் ஃபஸ்ட்டு ரீசன் ஃபவுண்டேஷன் ஒர்க்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை செய்யவே முடியாதுங்க. ஸோ மார்னிங் ஓட்டின நண்பர் அவர். ஸோ சைட் ஒர்க்குனா சின்ன வண்டி சைட் ஒர்க்னா ஓகே, பட் ஆனால் ஃபவுண்டேஷன் ஒர்க்கு இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. பாருங்க, ஒரு சின்ன உருளங்கல்லோ மட்டிகளோ எதுவுமே இல்லைங்க. ஸோ ரொம்ப நைஸாக இருக்கு, மண் சூப்பராக இருக்குது. கட் பண்ணால் சூப்பராக வருதுங்க. மொபைல் வச்சு வீடியோ எடுக்கிறதுனால ஏஜென்ட்டுமே எதுவும் சொல்லலை. இன்னும் அவர் வேறு என்ன சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியலங்க. ஏன்னா சொல்கிறத கூட நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க, நேராக ஓனர்கிட்ட தான் போவோம். இந்த மாதிரி பையன் வீடியோ வந்து எடுத்துகிட்டு தான் பேசிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சைட்டாக இருந்தால் கூட சைட்டாக இருக்கிறவங்க ஓரளவுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. பட் ஆனால் ஏஜென்ட்ன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் சைட்டுக்காரர் வந்து கேள்வி கேட்பாங்கன்னா பேசிக்கிட்டே வீடியோ எடுத்துருக்குறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் கொஞ்சம் ரிஸ்க் தாங்க. சைடில் இருக்கிற மண் எல்லாமே கட் பண்ணிவிட்டு எடுத்து வெளியே போட்டாச்சுங்க. வெளியே போட்டுட்டு இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரோ மார்க் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா குச்சடிக்கு வந்து இந்த 4 சைடு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தான் குச்சி அடிப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வெளிப்பக்கம் குச்சி அடிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மண் வந்து இங்கே குச்சி அடித்துக்கு இடம் இல்லை. ஸோ அதனால தாங்க அளவு வச்சு உள்ளே குச்சி அடிச்சிருக்காங்க. வாங்க எப்படி ரோடு சொல்லிட்டு பார்க்கலாம். லைட்டாக மழை வேறு சாருது, மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா மண் போகிறதுக்கு இடம் இல்லை. ஸோ கட்டிங்கும் ரொம்ப ஓவராக இருக்கா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த 3 தாங்க எடுத்துகிட்டு போயிருக்கேன். 4 அடி வரைக்கும் ஆழம் எடுத்துட்டேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டைட் வந்து கிடைக்கல, ஸ்லோப்பாக இருக்க இடம். அதனால மண்ணை லூஸ் பண்ணி தான் வரும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்படி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுங்க பார்த்துலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு வந்து மாநாட்டுக்கு அதான் இல்லையா
அவனு இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டி எடுத்துருக்காங்க. வந்து அவங்க பாட்டில் யாரா நீங்கள் கை வைக்கிற அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இருங்க காட்டுறேன், தெரியுதுங்களா? இந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யாரா நீங்கள் கை வைக்கிற, இதெல்லாம் கை வைக்க யாரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற அந்த பக்கம் எடுத்துக்கோ, அவங்கெல்லாம் கை வைக்காத, வாழை மரம்லாம் எழுத்து, அவங்களாம் கை வைக்கக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சவுண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாதுங்க. பாவம் வயசானவங்க, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து அடியிலேருந்து மேலே ஏறி வந்துட்டாங்க. வண்டிங்க கை வச்சு ரைட்டாக எடுத்தேன். நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல் ஒன்று இருந்துச்சு, அதை கம்மி பண்ணுறேன் எடுத்தேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கீழே மேலே ஏறி வந்துட்டு ஒரு நேரம் கை வைக்க சொன்னது. உங்கள் வேலை என்ன, அது இருந்தால் நான் மார்க் போட்டதை மட்டும் மாற்றிக்கோ, அவங்களாம் கை வைக்கக்கூடாது, இதெல்லாம் என் இடம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு மாதிரிங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் நான் மாட்டிக்கிறேன் பாருங்க. மண்ணு போகிறது இடம் இல்லாமல் எங்கெங்கே போட வேண்டியதாக இருக்குது பாருங்கள். கீழே போகணும்னு நினைப்போம். டிப்பர் வரும் சொன்னாங்க. பட் ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பெர்மிஷன் வாங்கிட்டு அப்புறமா தாங்க டிப்பர் விடுவாங்க. ஆனால் அது வரைக்கும் நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாதுல்ல. கீழே போட்டு தாங்க ஆகணும், வேறு வழி இல்லை. நமக்கு நம்ம வேலை நடக்கணும்ல. இது வந்து என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மலையாளம் ஓரளவுக்கு தெரியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓரளவுக்கு மலையாளம் தெரியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சைட்டை வந்து நான் சொல்லிடுவேன், இல்லை எனக்கு இந்த மாதிரி தான் பண்ண முடியும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுவேன். நம்ம ஊர்லேருந்து வர ஃபஸ்ட்டு வர ஆப்ரேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம் தெரியாது. அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சைட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேலையை வந்து செய்வாங்க. அது வந்து மோஸ்ட்லி அப்படி தான். ஏன்னா நானும் அப்படி தான் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஏன்னா மொழி தெரியாது. ஸோ நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியாது, அவங்க சொல்கிறது நமக்கு புரியாது. அது மாதிரி வந்து இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் அப்படின்றதால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி செய்ய முடியாது. அவங்க வந்து என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா சைட்டில் ஃப்ரண்ட்டில் வந்து மண்ணு கூட்டிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்கிறேன் ஃப்ரண்ட்டில் வந்து மண்ணை கூட்டுறதுக்கு ஓகே தான். பட் ஆனால் அங்கேயும் இடம் வந்து கம்மியாக தான் இருக்குது. இதுக்கப்புறமா மண்ணை வந்து அதிகமாக கூட்டிட்டோம்னா ரோட்டுக்கு போகும். ஆழமும் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடியில் நிற்கலை, 4 அடி ஆழம் வருது. ஸோ சைட்டுக்காரங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா வர சொல்லுங்கள், இவ்வளோ ஆழம் போதுமா இல்லை இன்னும் வேணுமா, ஃப்ரண்ட்லேயே கூட்ட முடியாது, மண் ரொம்ப ஓவராக வரும், 4 அடி மண் எடுத்துட்டோம்னா மண் ரொம்ப ஓவராக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இந்த ஒரு லைன் தாங்க கிட்டத்தட்ட ஒரு 6 அடி அகலம் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அந்த ஒரு லைன் எடுத்துக்கிட்டு இவ்வளோ மண், இன்னும் இது ஃபுல்லாக எடுக்கும்போது எவ்வளோ மண் வரப்போகுது தெரியலங்க. ஏன்னா ஃபுல்லாக நல்லாவே லூஸ் பண்ணுதாங்க. மழை வந்து நல்லா லெவல் பண்ணி வச்சுருக்காங்க, கட்டிங் பண்ணி ஃபுல்லாகவே நல்லா லூஸ் பண்ணுதாங்க. ஃபவுண்டேஷன் ஒர்க்கு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைங்க. அதுக்குள்ளேயே மழை வந்துடுச்சு. இன்னும் பொடியெல்லாம் வேறு போயிடுச்சுன்னா இன்னும் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. லைட்டாக மழை மட்டும் தான் லைட்டாக வந்துகிட்டே இருக்குது. ஃபுல்லாக மழை வந்துச்சுன்னா மாட்டிக்குவேன். இன்றைக்கி என் வேலை ஒரு வழி ஆகிடுங்க. ஆல்ரெடி மண் போகிறதுக்கு இடம் இல்லை. இதில் எங்கே இருந்து நான் இந்த மழையில் பொடியை வேறு இறங்கி பொடியை போட்டுட்டு வண்டி அந்த பக்கம் இந்த பக்கம் மாற்றி நான் எப்படிங்க வேலை செய்ய போகிறேன்? இல்லை என் நேரம் இருக்கட்டும். இந்த சைடெல்லாம் வேறு மண் நிற்காதுங்க. ரொம்ப ஆழம் அதிகமாக போகுது. சேவ் டைட் இல்லைடா. நான் வந்து இல்லைடா பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு மழை பெஞ்சிச்சுங்க. மழை பெஞ்சதில் இன்னொரு விஷயம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு லைன் எடுத்துக்கணும் பார்த்தீங்களா, அந்த லைனில் இருந்த மண் எல்லாமே இடிச்சு விழுந்துருச்சுங்க. வண்டி நிறுத்த முடியாமல் இருக்குங்களா, ஃபுல்லாகவே இடிச்சு விழுந்துருச்சு. மண் எடுத்து நான் வெளியே தான் போட்டுருக்கேன், வேறு வழி இல்லைங்க. பொடியெல்லாம் வேறு நிறைய போட்ட பொடி எல்லாமே போயிடுச்சு. நான் நேரம் இன்னும் இதெல்லாம் நம்ம திரும்ப பொடி போட்டு திரும்ப எடுக்கிறதுக்கு பொடி வேறு வேணும். பொடி வேறு இல்லை. சைட்டுக்காரன் சரி எவனா வருவானா இந்த ஆழம் போதுமா அப்படின்னு சொல்லிட்டாரான்னு பார்த்தா சைட்டுக்காரனே காணும். இப்படி தான் இவங்கெல்லாம் வேலை செய்வாங்க போல இருக்கு. இப்படி வரைக்கும் ஆழ வச்சு எடுத்துருக்கேங்க. ஃபுல்லாகவே லூஸ் மண்ணு தான். சைட்டுக்காரன் யாரும் வராதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆழ வச்சு எடுத்திருந்தா லூஸ் மண்ணு அப்படி லூஸ் மண்ணாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஆழ வச்சு எடுத்துருந்தேன். வந்து சைட்டுக்காரன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஆழம் வந்து வைக்காதீங்க, ஸோ ரொம்ப ஆழம் அதிகமாக இருக்குது, 3 அடி வந்து வேண்டாம், ஒரு அடி வந்து எவ்வளோ எடுத்தாலும் டைட்டு கிடைக்காது, நீங்கள் வந்து 2 அடி ஆழமாக வச்சு எடுத்துருங்க போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, போட்ட பொடி எல்லாமே போயிடுச்சுங்க. நல்லா மழை பெய்யுதுங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே சாரிட்டுருக்கு. மழை நல்லா வந்து போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா போட்ட பொடி எல்லாமே போயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ சாப்பிட்றது நிறுத்திருக்கேன். இப்போது இருக்கிற பொடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போகாமல் இருக்கிறதுக்காக குச்சி அடிக்கணுங்க.
குச்சி அடிச்சு விட்டால் தாங்க திரும்ப வந்து நமக்கு வேணுன்னா கூட பொடி போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதான் நேரம். இன்றைக்கி வேலை முடிஞ்சதுங்க, அவ்வளோதான். இன்றைக்கி வேலை நிறுத்தியாச்சு. மழை ரொம்ப ஓவராக இருக்குதுங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேலை நிறுத்தியாச்சு. ஸோ நாளைக்கு தாங்க வேலை. ஏன்னா டிப்பர் எடுத்துகிட்டு வந்து லோடிங் போடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யறதுனால டிப்பர் எடுத்து இங்கே வச்சிருந்தா கூட திரும்ப இறங்கி போகும்போது பிரேக் வந்து ஸ்லிப் ஆகி ரொம்ப இறக்கமாக இருக்குது. பிரேக் வந்து ஸ்லிப் ஆகி சப்போஸ் வண்டி ஏறாமல் போகாதுங்க. ஸோ வண்டி வந்து ஏறாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தாங்க வேலை. ஸோ நிறுத்திட்டு வீட்டுக்கு போகிறது தான். டட்டா. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மழை பெய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம குச்சி அடிச்சு விட்ருணுங்க. ஸோ வந்து தெரியுதுங்களா, இந்த லைன் வந்து என்ன எண்ட் ஆகிறது இங்கே தான், இந்த மூலையில். ஸோ இங்கே வந்து ஒரு குச்சி அடிச்சிருக்கேன், அங்கேயும் கம்பி அடிச்சிருக்கேன், இங்கேயும் குச்சி அடிச்சிருக்கேன். ஏன்னா அந்த அளவு வந்து போகாதுங்க. ஏன்னா இப்போ மழை பெஞ்சால் கூட வந்து பார்த்திங்கன்னா பொடி போனாலும் நமக்கு வந்து கயிறு கட்டி நம்ம பொடி போட்டுக்கலாம், தெரியுதுங்களா. ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா குச்சி அடிச்சிட்டேன். ஸோ மழை வந்து பெஞ்சாலும் பொடி போனாலும் நமக்கு அந்த பிரச்சனை கிடையாதுங்க. நிஜமாக இன்றைக்கி வேலை போச்சு. ரெண்டு நாள் வேலை இல்லாமல் இன்றைக்கி தாங்க வேலைக்கே வந்தேன். அந்த இடத்துல சிறப்பான சம்பவம். வேலை வந்து ஃபுல்லாக நிறுத்திட்டாங்க. நாளைக்கு தான் வேலை எடுக்க போகிறோம். காலையிலேருந்து 2 மணி நேரம் தாங்க ஓட்டியிருக்கேன். ஸோ அதிகமாக ஒன்றும் ஓட்டவே இல்லை. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேலை நிறுத்தியாச்சு. நம்ம ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்க சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அது மாதிரி தான் என் நிலமை. சூப்பர்.